நீங்க பிளான் பண்ண விஷயத்த கரெக்டா பண்ண முடியாம போயிருமோன்னு பயப்படுறீங்களா? நீங்க தோத்துட்டா உங்களுக்கு எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல நான் அவன் கிட்ட அப்படி சொல்லியிருக்கேன், இப்போ அதை பண்ணலைன்னா அவன் என்ன கேவலமா பேசுவான்னு பயந்து பிளான் பண்றதுக்கு முன்னாடியே அதை யோசிச்சு ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துருக்கீங்களா? இந்த பயத்தை ஓட விரட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா this video is right for you. ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவிஸ். வெல்கம் டு த சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். எனக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண பயமாக இருக்குது, எங்கே நான் தோற்று போயிடணும், ஒருவேளை என்னோட ஐடியா எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருமோன்னு பயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அதே இடத்துல ஸ்டக் ஆகிருக்கிறீங்கல்ல. ஒரு மனுஷங்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான கேரக்டரில் ஒன்று இந்த தைரியம் தான். ஆனால் இந்த தைரியத்தை விட்டுட்டு நம்ம சைல்டுஹுட்ல இருந்து நாமளே வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான் இந்த பயம். பயம் அப்படிங்கிறது உண்மை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொய். நம்மளை வேகமாக ஆட்டி படைக்கும். டேய் ஓடாத, கீழே விழுந்துருவ, அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை வளர்த்துருப்பாங்க. ஆனால் விழுந்தா மறுபடியும் எழுந்து ஓடணும்னு யாருமே சொல்லித்தரல. அங்கே இருந்து தான் நம்ம கிட்ட பயத்தை விதைக்கிறாங்க. நம்ம கூட சேர்ந்து நம்ம பயமும் வளருது. நாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் தோல்வி, இன்டர்வியூ தோல்வி, பிஸ்னஸில் தோல்வின்னு நம்மளை சுற்றியே அலைஞ்சிட்டு இருக்குது இந்த பயம். ஃபியர். ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ். பயத்தை தூக்கி போட்டு நீங்கள் நினச்சதை செஞ்சு பாருங்க. அப்போ தான் அதில் என்ன பண்ணணும்னே புரியும். உங்கள் பயமும் போகும். உங்களுக்கு எல்லாம் ஒன்று தெரியுமா? நீங்கள் நினச்சி பயப்படுறது எதுவுமே 99% நடக்கவே நடக்காது. இதுதான் உண்மை. அந்த 1% கூட உங்கள் பயத்தை நீங்கள் நம்புறதுனால தான். இல்லைன்னா அதுவும் நடக்காது. பயம் அது ஒரு இமேஜினேஷன் தான். ஒரு காட்டுல ஒரு சிறுத்தை, அதுக்கு ரொம்ப நாளா இரை கிடைக்கிறது இல்லை. அது வயசானதுனால வேட்டையாட கஷ்டப்பட்டு பட்னியா தெரிஞ்சுதான். அப்படி ஒரு நாள் பசியில போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஆறை பார்க்குது சிறுத்தை. சரி, தண்ணியை குடிச்சாவது பசியை தீர்த்துக்கோன்னு தண்ணியை குடிக்க போகுது. ஆனா ரொம்ப கொடூரமான ஒரு முதலை அந்த ஆத்துக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த சிறுத்தைக்கு தெரியாது. இந்த சிறுத்தை தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மெதுவா பக்கத்துல நெருங்குது அந்த முதலை. கொஞ்சமா அது தன்னோட அசைவை சிறுத்தைக்கு தெரியாத மாதிரி நீந்தி வருது. இதை பத்தி ஒண்ணுமே தெரியாத சிறுத்தை நிம்மதியா தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த முதலை தன்னோட பெரிய வாயை வச்சு சிறுத்தையை கவ்வி ஆத்துக்குள்ள இழுத்துட்டு போச்சான். சிறுத்தைக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள பாதி ஆத்துக்குள்ள முங்கிருச்சு. ஒரு ஆழ்ந்த அமைதி. எந்த சத்தமும் வரல. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஆத்துக்கு அடுத்த கரையில சிறுத்தை தன்னோட வாயில முதலைய கவ்விட்டு வெளியே வந்துச்சான். அந்த முதலைக்கு தெரியாது சிறுத்தையை பத்தி. கடிச்ச உடனே இறையா மாற ஆசைப்படுற மான்குட்டி இல்ல, என்னை இறையாக்க நினைச்ச உன்னை வேட்டையாடி உணவாக்குற சிறுத்தை அப்படின்னு அந்த முதலைக்கு தெரியாது. இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் காட்டு விலங்குகளுக்கு தான் ஒத்து போகும், நமக்கு செட்டே ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை. ஏன்னா நாமளும் ஒரு மிருகன்றதை நீங்க மறந்துடவே கூடாது. டெக்னாலஜி என்னதான் வளர்ந்தாலும் நாம ஒரு மிருகம் தான். ஆனா ஆறறிவு உள்ள மிருகம். நான் எதுக்கு காட்டு விலங்குகளை வச்சு நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, காட்டு விலங்குகள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. இந்த ஸ்டோரியில வர சிறுத்தை மாதிரி நம்மள எத்தனை பேர் பயம் இல்லாம இருக்கும்? இயற்கையாவே சிறுத்தைகளுக்கு புலி மாதிரியோ சிங்கம் மாதிரியோ பலமான தாடைகளும் பெரிய பற்களும் கிடையாது. அப்படி இருந்தும் ஒரு வயசான மிருகம் எப்படி இவ்வளவு வெறித்தனமா வேட்டையாடுது? நமக்கு ஒரு பிரச்சனை வருது, அதை பார்த்து பயப்படாதீங்க. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. அந்த சிறுத்தை மாதிரி நம்ம எத்தனை நாளைக்கு தான் ப்ராப்ளமை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்க முடியும்? நம்ம ப்ராப்ளமை நாம பார்த்து பயந்து விலகி ஓட துரத்திக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் தைரியமா ஃபேஸ் பண்ணா அந்த பிரச்சனை மேல இருக்கிற பயம் போய் பிரச்சனையே இல்லாம போயிடும். சரி, இந்த பயத்துல இருந்து எப்படி தான் வெளியே வர்றது? இதுக்கு சொல்யூஷன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பயங்கிறது ஒரு கற்பனை தான். நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்களோ அந்த விஷயத்தை செய்யுங்க. அப்போ அந்த பயத்துக்கே சாவு பண்ணிடுச்சலாம். இங்க ப்ராப்ளம் அப்படிங்கிறது நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்களோ அதுதான் ப்ராப்ளம். வாழ போற ஒரு வாழ்க்கைய பயம் இல்லாம தைரியமா வாழணும். ஒரு வீரனுக்கும் கோழைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? வீரமா இருக்கிறவன் பயத்தை நோக்கி போறான், அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிறான், ஃபேஸ் பண்றான். அதுல தான் அவனுக்கு ஐடியாவே கிடைக்குது எப்படி முன்னேறணும் அப்படின்னு. ஆனா கோழையா இருக்கிறவன் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணவே பயந்து ஓடி ஒளியறான். அந்த பிரச்சனையே தானா சரியாயிடும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கான். இதுல பத்தாததுக்கு கோ வித் தி ஃப்ளோன்னு ஸ்டேட்டஸ் வேற. வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா சொல்யூஷன் தேடுறோமோ இல்லையோ, காலையில முழிச்ச உடனே ஸ்டேட்டஸ் தேடுறோம். இந்த ஸ்டேட்டஸ் தான்ப்பா நமக்கு ஏத்த மாதிரி இருக்குது. ஒன்னு கேக்குறேன், நம்ம ஃபீல் பண்றத மத்தவன் எதுக்கு பார்க்கணும்? பயந்து ஒண்ணுமே பண்ணாம ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணாம உட்கார்ந்து இருந்து என்ன கிடைக்க போகுது? இப்படி பண்ணும்போது ப்ராப்ளம் 2 மடங்கு அதிகமாகி நம்ம வாழ்க்கையை அழிச்சிடுது. பயம் மாதிரி பெரிய இல்யூஷன்
எதுவுமே இல்லை. உங்களோட நம்பிக்கை உங்க பயத்தை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களை சண்டை போட வைக்கிறதுக்கும் பறக்க வைக்கிறதுக்கும் டிசைட் பண்றது இந்த பயம்தான். உங்க மைண்ட்ல நினைச்சா மட்டும் இந்த பயத்துல இருந்து வெளியே வர முடியாது. என்னைக்கு நீங்க ஆக்ஷன்ல இறங்குறீங்களோ அன்னைக்கு தான் வெளியே வரீங்க உங்க பயத்துல இருந்து. சோ உங்க பயத்தை தூக்கி போட்டு நம்பிக்கையை கையில எடுத்துட்டு வாழ்க்கையில முன்னேறுங்க. ஒருவேளை மறுபடியும் பயம் வந்துச்சுன்னா ஒரு மேஜிக் வேர்ட் மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்னால முடியும்னு உங்க மைண்ட் கிட்ட சொல்லுங்க. இது சொல்றதுனால எல்லா பயத்தையும் உங்களால முறியடிக்க முடியும். அதே மாதிரி உங்ககிட்ட பயம் இல்லைன்னா எப்படி இருப்பீங்கன்னு நினைச்சு பாருங்க. எப்படி பேசுவீங்க, எப்படி நடப்பீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். பயமா இருக்கு, தப்பு பண்ணிடுவேன்னு நினைச்சீங்கன்னா தப்பு தான் நடக்கும். அதே இது என்னால தைரியமா பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா தைரியமா முடிச்சிடலாம். ஆள் மனசுக்கு ஒரு பவர் இருக்கு. அது கிட்ட பயப்படாத, உன்னால முடியும்னு சொல்லுங்க. பயமே இல்லாம போயிடும். ஓகே பாய், ஸ்டாப். ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். உங்க மைண்டோட பவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை பாருங்க. சூப்பரான வீடியோ தான் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னு சொல்றேன்னா வீடியோ பார்க்குற 90% பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்றதே இல்ல. சோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் மேவிஸ். ஓகே பாய்.